Hi dears, I'm Krithi. Today நம்ம Women Cookோட 5th episode தான்டா பார்க்க போகிறோம். ஓகேடா, நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். டோன்ட் பி அடிக்டட், ஹெட்ஃபோன் யூஸ் பண்ண மறந்துடாதீங்க. ஜெக்கி தான் இப்போ ரொம்ப கிட்ட போகிறான், ஜிமின் கிட்ட ரொம்ப க்ளோஸாக போகிறான். இப்போ ஜிமின் தான், என்னடா பண்ணுற, தள்ளி போடா ஜெக்கி, மோச்சி அமைதியாரு அப்படி சொல்லிட்டு ரொம்ப கிட்ட வரான். ரெண்டு பேரோட லிப்ஸும் அவ்வளோ கிட்ட இருக்குது. புரிக்கி மாதிரி பண்ணாத, தள்ளிப்போன்னு சொல்கிறல்ல, முச்சி அமைதியாக இரு அப்படி சொல்லிட்டு அப்படியே அவனோட லிப்ஸே பார்க்குறான். இதை ஜிமினும் பார்க்குறான். என்னடா பண்ணுற, நான் என்ன பண்ணுறேன்னு தெரியல தள்ளி போறியா அப்படின்றான். இப்போ ரொம்ப கிட்ட வரான். ஜிமின் அப்படியே ஐஸு க்ளோஸ் பண்ணுறான். கரெக்டாக டோர் ஓப்பன் ஆகுது. ஃபிலிக்ஸா, என்ன பண்ணுறீங்க? இப்போ ஜிமின் தான் பிடிச்சி ஜெக்கிவை அப்படி தள்ளி விடுறான். பொறுக்கி என்னடா பண்ணுற அப்படி சொல்லி தள்ளி விடுறான். முச்சி என்ன நடக்குது இங்கே? அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஃபிலிக்ஸ், ரெடி ஆகிட்டியா, வா போகலாம் அப்படி சொல்லிட்டு திங்ஸ் எடுத்துகிட்டு வெளியே போய் பார்க்குறான். மூச்சு நில்றா, பொறுக்கி உன் வேலையை பாரு போ அப்படி சொல்லிட்டு போயிடுறான். இந்த ஃபிலிக்ஸ் இருக்கானே, இவன் எதுக்கு இப்போ உள்ள வந்தான், மிஸ் ஆயிடுச்சு இன்னைக்கு அப்படி சொல்லிட்டு அவன் ரெடியாக போயிடுறான். இப்போ அப்படியே இங்கே தான்டா டேவும் மூச்சும் அவ்வளோ கிட்ட போயிட்டே இருக்காங்க. ஐ கான்டாக்ட் பண்ணிக்கிட்டே அப்படியே கிட்ட போயிட்டே இருக்காங்க. இப்போ மூச்சு தான், என்ன டே இவ்வளோ க்ளோஸாக வரான் அப்படி சொல்லி பார்த்துட்டே இருக்கான். டே என்ன பண்ணுற? ஜிமின், சாரி ஜிமின் அப்படி சொல்லிட்டு அப்படியே அந்த பக்கம் திரும்பிடுறான். இப்போ மூச்சு தான், என்னடா அவன் தான் கிட்ட வரானா, நீ ஏன்டா கிட்ட போன அப்படி சொல்லி அவனே திட்டிக்கிறான். இப்போ டே தான், ஜிமின் என்னால் என்னை கண்ட்ரோல் பண்ண முடியல ஜிமின், நீ வேற நான் ஹக் பண்ணிட்டு இருந்தியா, என்னை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் உன்னை கிஸ் பண்ண வேற வந்துட்டேன். ஐயோ டே அவன் என்னடா நினைப்பான் உன்னை அப்படி சொல்லி அவனே திட்டிகிட்டே இருக்கான். டே சொல்லு ஜிமின், என்னாச்சு? இல்லை ஒன்றும் இல்லையே, எதுக்கு அந்த பக்கம் திரும்பி படுத்திருக்க? அது சும்மா தான் அப்படி சொல்லிட்டு இப்போ டே திரும்புகிறான். இப்போ மூச்சு தான், டே சொல்லு ஜிமின், கிட்ட வாயேன், ஏன் ஹக் பண்ணிட்டு தூங்கலான்னு சொன்னேன்ல. ஐயோ ஏன்டா ஜிமின் ஹக் பண்ணுன்னு சொல்கிற, உன்னை ஹக் பண்ண என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியலடா, நான் உன்னை லவ் பண்ணுறேன்டா அப்படி சொல்லிட்டு மனசில் நினைக்கிறான். டேய் என்னாச்சு? ஒன்றும் இல்லை ஜிமின் அப்படி சொல்லிட்டு இப்போ மூச்சை போய் ஹக் பண்ணிக்கிறான். உனக்கு ஹக் பண்ண பிடிக்காதாட்டி? அப்படிலாம் இல்லை ஜிமின், இது வரைக்கும் நான் யாரையும் ஹக் பண்ணி தூங்கினதில்லை. அப்பாவை அம்மாவை அப்புறம் உனக்கு கூட பிறந்தவங்க அண்ணா இருக்கான், அண்ணாவை ஹக் பண்ணி தூங்குவேன். அவனை நான் ஹக் பண்ணி தூங்கலாம் மாட்டேன். அப்போ நான் தான் ஃபர்ஸ்ட் டைமா? ஆமாம், நீ தான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்றான். இப்போ மூச்சு தான், ஐயோ அப்போ இவன் என்னை ஃபர்ஸ்ட் டைமாக என்னை ஹக் பண்ணுறானா அப்படின்னு சொல்லிட்டு டேவோட ஃபேஸே பார்க்குறான். டே வந்து மூச்சோட ஃபேஸை பார்க்குறான். பட் அவனுக்கு என்னென்னவோ தோணுது. டக்குன்னு அதை ஹை கான்டாக்டை பிரேக் பண்ணிடுறான். என்னாச்சு டே? இல்லை ஒன்றும் இல்லை, தூக்கம் வருது அப்படின்றான். சரி தூங்க அப்படி சொல்லிட்டு ரெண்டு பேருமே படுத்துடுறாங்க. இப்போ அப்படியே இங்கே தான் ஜிமின் தான் கிளாஸ்க்கு போகிறான். இப்போ ஃபிலிக்ஸ் தான், என்னடா பண்ணிட்டு இருந்தீங்க ரெண்டு பேரும், கிஸ் பண்ணிங்களா? என்ன ஜிமின் நடக்குது இங்கே? ஃபிலிக்ஸ், நாங்கள் கிஸ் பண்ணலை. அப்புறம் என்னடா பண்ணிட்டு இருந்தீங்க? அது வந்து அவன் என்கிட்ட ரொம்ப க்ளோஸாக வந்தானா ஏதோ சொல்கிறதுக்கு. ஏய் கதை விடாத சரியா, நான் தான் பார்த்தேனேடா, நீயும் ஜெக்கிவும் அவ்வளோ கிட்ட, எனக்கு தெரிஞ்சு நான் வர்றதுக்கு முன்னாடி கிஸ் தானே பண்ணீங்க. இப்போ ஜிமின் தான் ஃபிலிக்ஸோட மண்டையிலே ஒன்று வச்சுட்டு, அறிவில்லை, எப்போ பார்த்தாலும் இப்படி தான் யோசிப்பியா? அது எப்படி நான் அவனை போய் கிஸ் பண்ணுவேன்? நானே அவனை ரிவெஞ்ச் எடுக்கணும்னு தான் வந்திருக்கேன், நான் போய் அவனை கிஸ் பண்ணுவேனா? ஜெக்கி ரொம்ப ஹாட்டாக இருக்காரா, நீ மயங்கிட்டியோன்னு நினச்சேன். அப்படிலாம் ஜிமினை அவ்வளோ சீக்கிரம் யாரும் மயக்க முடியாது. பார்க்கலாம், எனக்கு தெரிஞ்சு நீ அவனை ரிவெஞ்ச் எடுக்க வரேன்னு சொல்லிட்டு அவன் லவ் பண்ணுற மாதிரி நீயும் லவ் பண்ண போகிற போல. ஃபிலிக்ஸ், உனக்கு ஃபஸ்ட்டு அவனுக்கு தெரியுமா, அவனுக்கு ஆல்ரெடி ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குது. என்னடா சொல்கிற? நேற்று என்கிட்ட ஜாக்சன் பேசணுன்னாங்கல்ல, நான் அவங்ககிட்ட பேசிட்டு தானே ஹாஸ்டல் வந்தேன். ஆமாம், அவர் என்ன சொன்னாங்க தெரியுமா, ஆல்ரெடி அவனுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கான். ஜெக்கே இப்போ மூச்சு லவ் பண்ணுறேன்னு சொன்னான்ல. ஆமாம், அது எதுக்கு தெரியுமா? எதுக்குடா ஜிமின்? ஜாக்சனும் ஜெக்கியும் பெட் கட்டியிருக்காங்க. என்னது, பெட் கட்டியிருக்காங்களா? ஆமாம், பெட் கட்டியிருக்காங்க, அதுவும் மூச்சை வச்சு. என்னடா சொல்கிற? யார் ஃபர்ஸ்ட்டு மூச்சை லவ் பண்ண வைக்கிறாங்கன்றது அந்த பெட். அதுக்காண்டி அவனோட கேர்ள் ஃப்ரெண்டையே பிரேக்கப் பண்ணிட்டு வந்திருக்காண்டா. அவன் கேர்ள் ஃப்ரெண்டுக்கும் சீட் பண்ணிவிட்டு நம்ம மூச்சையும் ஹர்ட் பண்ணிவிட்டு இவன் என்னென்ன பார்த்துட்ருக்கான் தெரியுமா? ஜெய்கி இப்படிப்பட்ட கேரக்டரா? ஆமாம்,
ஜாக்சன் சொல்லி தான் எனக்கே தெரியும். ஆனால் ஜாக்சனும் பெட் கட்டியிருக்கான். ஆனால் அவன் என்கிட்ட சாரி கேட்டான். எதுக்கு? அவன் என்னை மூச்சியாக தானே நினைக்கிறான். சாரி மூச்சி, நான் பெட் கட்டினது உண்மைதான். நான் தான் உன்னை ஃபர்ஸ்ட் பார்த்தேன். நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு சொன்னேன். அப்போ ஜேகே தான் நானும் அவனை லவ் பண்ணுறேன்னு சொன்னான். அப்போ தான் 2 பேருமே பெட் கட்டிக்கிட்டோம். மூச்சி ஜாக்சனை லவ் பண்ணால் ஜேகே விட்டுட்டு போயிடுவானா, ஜேகே லவ் பண்ணால் ஜாக்சன் விட்டுட்டு போயிடுமா. இதுதான் பெட்டா. இல்லை யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க தான் இந்த காலேஜ் அடுத்த இயரோட டாப் சீனியராக இருப்பாங்களாம். என்னது? இதை ஜாக்சன் சீனியர் என்கிட்ட சொல்லிட்டு ரொம்ப அழுதுட்டாங்க தெரியுமா? என்ன சொல்கிற ஜிமீன்? இப்படி இல்லாமல் பெட் கட்டுவாங்க, அதுவும் ஒரு ஃபீலிங்ஸில் விளையாடுற மாதிரியா? இவங்களுக்கு லவ்ன்றது கேமாக தெரிஞ்சிருக்கு. அதுவும் இந்த ஜேகே லவ் பண்ணுற பொண்ணை பிரேக்கப் பண்ணிட்டு நம்ம மூச்சியை லவ் பண்ணியிருக்கான். லவ் பண்ணியிருந்தா பரவாயில்ல, ஹர்ட் பண்ணியிருக்கான். அதுவும் பெட் கட்டிட்டு ஹர்ட் பண்ணியிருக்கான். இவனை நான் சும்மாவே விட மாட்டேன். ஆமாம், இவனை சும்மாவே விடக்கூடாது. கண்டிப்பாக இவனை பழி வாங்கணும்டா. ஜிமீன் சொல்லுடா, இந்த ஜேகேவை இப்போ என்ன தான் பண்ண போகிற? அதுக்கு நான் ஒரு பிளான் போட்டு வச்சுருக்கேன், பார்க்கலாம். இந்த பிளானில் எனக்கு ஹெல்ப் பண்ண 2 பேர் வேணும். ஏன்னா 2 பேரா? ஆமாம். ஒன்று நம்ம கிளாஸில் இருக்க மெக். என்னது மெக்கா? ஆமாம், அவனும் மூச்சியை லவ் பண்ணுறான். என்னடா சொல்கிற? ஆமாம், அது உனக்கு தெரியாதுல்ல. நம்ம காலேஜ் வந்தோம்ல ஃபர்ஸ்ட் டே அன்னைக்கு, என்னோடய புக்கில் ஒரு லெட்ரு இருந்துச்சு. மெக் என்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லி ஒரு லவ் லெட்ரு எழுதியிருக்கான். என்னடா சொல்கிற? ஆமாம், அவன் நான் மூச்சின்னு நினச்சி எனக்கு எழுதியிருக்கான். இப்போ எனக்கு மெக்கோட ஹெல்ப்போ தேவைப்படுது. டேய், அவன் லவ் பண்ணுறான்ற, அவனோட ஹெல்ப் தேவைப்படுதுன்ற. அவனோட லவ்வை தான் என்னோட ரிவெஞ்சோட ஒரு பாயிண்ட்டாக எடுத்துக்க போகிறேன். என்ன? டேய், அப்போ அவனுக்கு ஹர்ட் ஆகாதா? இல்லைடா, நான் அவன்கிட்ட உண்மையை சொல்லிட்டு தான் நான் அப்படி எடுத்துக்க போகிறேன். அப்படியா? ஆமாம். அப்புறம் இன்னொரு ஆள் வேறு யார்? ஜாக்சன் ப்ரோ தான். என்னது ஜாக்சன் ப்ரோவா? ஆமாம், உனக்கு தெரியாதுல்ல. ஜாக்சன் என்கிட்ட இதெல்லாம் சொல்லிவிட்டு லவ் பண்ணுறேன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், எனக்கு செட் ஆகாது, நான் அவங்கள என்னோடய அண்ணாவாக நினைக்கிறேன்னு சொல்லிட்டேன். அப்போ அவங்களுக்கு ஃபஸ்ட்டு அது பிடிக்கல. பட் நான் என்ன சொன்னேன்னா, லவ்வராக இருந்தால் கண்டிப்பாக நமக்குள்ளே அதிகமாக மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் நான் அவங்க கூட இருக்கணும்னு தானே நினைக்கிறீங்க சீனியர், நான் அவங்களுக்கு ஒரு பிரதராக இருந்துட்டு போகிறேன்னு சொன்னேன். அதுக்கு அவங்க ஓகே சொல்லிட்டாங்க. உண்மையாவா? ஓகே சொல்லிட்டாங்களா? அவங்களுக்கு நான் அவங்க கூட இருக்கணும், அவங்க என்னோடய ஸ்மைலை பார்த்துட்டே இருக்கணும்னு தான் நினைக்கிறாங்க. அவங்க என்னை லவ் பண்ணல, பட் அவங்க என்னை லைக் பண்ணுறாங்க, அவ்வளோதான். லவ் வேறு, லைக் பண்ணுறது வேறு. நம்ம எல்லாருமே நம்ம பார்க்குற எல்லாருமே நமக்கு பிடிக்க தான் செய்யும். பிடிக்கிறவங்க எல்லாரையும் லவ் பண்ண முடியாதுல்ல ஃபிலிக்ஸ். ஆமாம், அதனால தான் நான் அவங்கள பிரதராக நினைக்கிறேன், அவங்கள என்னை பிரதராக நினைக்கிறாங்க. சூப்பர்டா. அப்போ 2 சீனியரில் ஒரு சீனியர் தொல்லை முடிஞ்சிருச்சு. ஆமாம், அது ஜாக்சன் சீனியர் அவங்களோட தப்பை அவங்களே புரிஞ்சுக்கிட்டாங்க. சரி ஜிமின், சரி வா கிளாஸ் கவனிக்கலாம் அப்படி சொல்லி பார்த்துட்டே இருக்காங்க. இப்போ ஜேகே தான், டேய் உன் ரூம்மேட் ஃபிலிக்ஸை பார்த்துக்க மாட்டியாடா? என்னடா மச்சான்ச்சு, என்ன ஆகணும்? கரெக்டாக நான் அவனை கிஸ் பண்ணும்போது ஓப்பன் பண்ணிட்டான்டா. என்னது? ஆமாண்டா, கரெக்டாக நான் கிஸ் பண்ணும்போது டோரை ஓப்பன் பண்ணிட்டான். டே மச்சான், நீ கிஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உன் டோரில் என்ன பண்ணுற, நான் இப்போ கிஸ் பண்ண போகிறேன், என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு ஒட்டி வச்சிரு. ஏய் என்ன கிண்டலா? அப்புறம் என்னடா, டோர் ஓப்பனில் இருந்தால் யார் வேணால் வருவாங்க, ஏன் நான் கூட தான் வருவேன். நீ பண்ணு டோர் ஓப்பன் பண்ணிட்டு கிஸ் பண்ணா அப்போ யாரும் வராமல இருப்பாங்க. நீ டோர் ஓப்பன் பண்ணியா? நான் இல்லை. அப்போ யார் ஓப்பன் பண்ணா? மூச்சியாக தான் இருக்கும். அப்போ பார்த்துக்கோ, அவன் பிளான் பண்ணி தான் டோர் ஓப்பன் பண்ணியிருக்கான். போதுமா? தேவையில்லாமல் நீ ஃபிலிக்ஸை திட்டாத. ஆமாம், அவனை திட்டினா ஏன் உனக்கோ வருது? அது அப்படி தான் வரும். ஏய் அஞ்சன், மறைக்கிறியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லையே ஜேகே, நடிக்காத. என்ன அவன் மேலே ஏதாவது அப்படிலாம் ஒன்றும் இல்லை. எனக்கு அவனை பிடிச்சிருக்குன்னா லவ் பண்ணுறேன். என்ன சொல்கிற அஞ்சன், லவ் பண்ணுறியா? ஆமாம், ஏன் லவ் பண்ணக்கூடாதா? பண்ணலாம், ஆனால் நீ எப்பட்றா? அவன் 1 day தான் ஆகுது. ஏண்டா, நீ பார்த்த ஒரு 2 minutes லவ் பண்ணுவேன், நான் பார்த்து 1 day லவ் பண்ணக்கூடாதா? அது என்ன, நீ லவ் பண்ணல நான் லவ் பண்ணக்கூடாதா? அப்படி சொல்ல அஞ்சன், எனக்கு அவனை பிடிச்சிருக்கு, நீ அவனை திட்டாத சரியா? சரி ஓகே, திட்ட மாட்டேன். சரிடா அப்படி சொல்லிட்டு உட்காடுறாங்க.
எனக்கு இந்த கிளாஸ் பிடிக்கலடா, நான் மூச்சை பார்க்க போகிறேன். என்னது இப்போ வா? ஆமாம் வா போகலாம். ஏய் இந்த மேம்டா, எந்த மேம்? இதுக்கு வேறு வேலையே இல்லைடா, போகிறேன்னா விட்டுருண்டா. கழுவி கழுவி ஊற்றிட்டு தான் விடும். ஏய் இப்போ பாரு, எந்திரி வா அப்படின்ட்டு. மேம் ரெஸ்ட் ரூம் போகிறேன் மேம் அப்படின்ட்டு வெளியே போகிறானுங்க. இவனுங்களுக்கு வேறு வேலை இல்லை, பொறிக்கு மாதிரி எங்கேயாவது சுற்றிட்டே திரிவானுங்க. பாரு, நான் போன்னு சொல்லக்கூட இல்லை, அவனுங்க பட்டு போயிட்டே இருக்கானுங்க. சரி நீங்கள் கவனிங்க அப்படி சொல்லிட்டு திரும்பிடுறாங்க. இப்போ ஜேகே தான், பார்த்தியா நம்ம ஓடி வந்தால் அது அப்படி தான், எதுவும் பேசாமல் இருக்கும் அப்படின்றான். இப்போ இவங்க 2 பேரும் ஃபைட் பண்ணிகிட்டே வராங்க. ஏய் நான் தான் இந்த சைடு போவேன், ஏய் இல்லை நான் தான் போவேன். இங்கே பாரு ஜேகே, மோச்சி ஒன்றா பார்க்கவே மாட்டான். நான் போனேன்னா என் ஆளே என்னை பார்த்து ஸ்மைல் பண்ணுவான். ஸோ நானே இந்த பக்கம் போவேன். ஏய் ஃபிலிக்ஸ் அந்த சைடு உட்காந்துருக்காண்டா, மோச்சி தான் ஃபர்ஸ்ட்டில் இருக்கான், நான் போனால் தான் மோச்சி என்னை பார்ப்பான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ஃபைட் பண்ணிகிட்டே வராங்க. ஜிமின் கிளாஸில் தான் அந்த மேம் வந்து ஜிமின்கிட்டையும் ஃபிலிக்ஸ்கிட்டையும் நோட்ஸ் கொடுத்துட்டு இந்த நோட்ஸ் எல்லாத்தையுமே ஸ்டாஃப் ரூமில் என்னோட பிளேஸில் வைங்கன்னு சொல்லியிருப்பாங்க. சரி இவங்க 2 பேருமே என்ன பண்ணுவாங்க, அந்த நோட்ஸை எடுத்துகிட்டு வந்துட்டு இருப்பாங்க. அதாவது ஜேகேவும் அஞ்சுனும் வர்றதுக்கு ஆப்போசிட்டில் வந்துக்கிட்டு இருப்பாங்க. இவங்க 2 பேரும் அதை பார்க்கவே மாட்டானுங்க. 2 பேரும் அவ்வளோ சண்டை போட்டுட்டு வருவாங்க. இப்போ ஜிமின் தான் ஜேகே வரதை பார்த்துருவான். ஏய் ஃபெலிக்ஸ் அங்கே பார்த்தியா, என்னடா அங்கே பாருடா அப்படின்றாங்க. பார்க்குறான். இவங்க எதுக்குடா இப்படி சண்டை போட்டு வராங்க, எனக்கு தெரிஞ்சு ஃப்ளோரை கிரவுண்டாக நினச்சிட்டாங்க போல், அதான் கபடி விளையாண்டுட்டு வரானுங்க அப்படின்றான். இப்போ என்னடா பண்ண போகிற, பாரு என்ன பண்ணுறேன்னு அப்படி சொல்லிட்டு கொஞ்சம் கிட்ட போயிட்டு அப்படியே அவன் கையில் இருக்க நோட் அப்படியே தூக்கி போடுறான். நோட்ஸ்லாம் கொஞ்சம் வெயிட்டாக இருக்கா, எல்லா நோட்டுமே கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது. அப்படியே போய் காலில் பட்டுன்னு விழுது. 2 பேருமா ஐயோ அம்மா. இப்போ ஜேக்கிறான், எவன் அவன் அப்படி சொல்லி பார்க்குறான். பார்த்தா ஜிமின். இப்போ பார்த்துட்டு, ஏய் மூச்சு உனக்கு கண்ணு தெரியாதா, நான் கரெக்டாக தான் வந்தேன், நீ தான் என்னை இடிச்ச. ஏய் நீ எங்கே நிற்கிற, நான் எங்கே நிற்கிறேன், நான் இப்போ ஒன்று இடித்தேன், நீ தான் இடித்த, நீ வேணா ஃபிலிக்ஸை கேள. இப்போ ஃபிலிக்ஸ் தான் கையில் நோட்ஸ் வச்சுட்டு என்னையா இவன் வேற கொத்துறேன்னு. ஆமாம் சீனியர் நீங்கள் தான் இடிச்சிங்க அப்படின்றா. என்ன உன் ஃப்ரெண்டுக்கு சப்போர்ட்டா? ஆமாம் உங்கள் ஃப்ரெண்டு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களா, நான் என் ஃப்ரெண்டுக்கு சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்றான். இப்போ அஞ்சன் தான் வலிக்குது அப்படி சொல்கிறான். இப்போ ஃபிலிக்ஸ் தான் ஐயோ ரொம்ப வலிக்குதா சீனியர், இருங்க சீனியர் அப்படின்ட்டு அங்கே கீழே இருக்க நோட்ஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்து ஓரமாக வச்சுட்டு, வாங்க சீனியர் நம்ம மெடிக்கல் ரூமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சன் ஹேண்டை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறான். இப்போ ஜிமின் தான் ஃபிலிக்ஸை பார்த்து ஸ்மைல் பண்ணிகிட்டே இருக்கான். இப்போ ஜேகே தான், ஏய் இங்கே பாரு, அவன் எவ்வளோ அழகாக அவனோட ஆளுக்கு அடிபட்டுருச்சுன்னு கூட்டிகிட்டு போகிறான். என்னது அவன் ஆளுக்கா? ஆமாம், ஏன் அவங்க 2 பேர் லவ் பண்ணுறது தெரியாதா? லூஸ் மாதிரி பேசாத, என் ஃப்ரெண்ட் அப்படிலாம் இல்லை, நீ நினச்சிட்டே இரு, எனக்கு தெரிஞ்சு அவங்க கப்புள்ஸாக தான் வரப்போகிறாங்க, அது அப்போ பார்த்துக்கலாம். இப்போ என்ன சொல்ல வர, அவன் எவ்வளோ அழகாக கூட்டிகிட்டு போகிறான் அவன் சீனியரை, நானும் உனக்கு சீனியர் தானே? ஆமாம் சீனியர் தான், என்னை கேர் பண்ணி கூட்டிகிட்டு போக மாட்டேன், நான் எதுக்குடா உன்னை கூட்டிகிட்டு போகணும், நீ கண்ணு முன்னு தெரியாமல் வந்து என் மேலே மோதுனா நான் என்ன பண்ணுறது? எந்த கண்ணு முன்னு தெரியாமலையா? ஆமாம் கண்ணை நல்லா திறந்து பார்த்துட்டு போ சரியா அப்படி சொல்லிட்டு ஜிமின் போகிறான். இப்போ ஜெக்கி தான், ஏய் மோச்சி நில்லு, என்ன வேணும் ஜெக்கி, ஒரு நிமிஷம் இரு அப்படி சொல்லிட்டு கிட்ட வரான். கிட்ட வந்துட்டு எனக்கு வேணும். என்ன வேணும்? எனக்கு வேணும்டா. என்ன வேணும்? எனக்கு உன்கிட்ட இருந்து ஒரு கிஸ் வேணும். என்னது? உன்கிட்ட இருந்து எனக்கு ஒரு கிஸ் வேணும். ஹே ஜெக்கே, உனக்கு வேணும்னா நீ கொடுத்துக்கோ. என்னது கொடுத்துக்கவா? ஆமாம் கொடுத்துக்கோ, ஆனால் எனக்கு இல்லை. என்ன சொல்கிற? எனக்கு நீ கொடுக்கக்கூடாது, உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு கொடு அப்படி சொல்கிறான். இப்போ ஜேகே தான் அப்படியே நிற்கிறான். இப்போ ஜிமின் தான், என்ன எப்படி எனக்கு தெரியும்னு பார்க்குறியா, உன்னோட டீட்டெயில்ஸ்லாம் நான் கண்டுபிடிக்க மாட்டேன்னு நினச்சியா அப்படி சொல்லிட்டு இப்போ ஜிமின் போகிறான். ஜேகே அப்படி நின்றுட்டே இருக்கான். இப்போ ஜேகேக்கு வந்து ஜாக்சன் மேலே தான் டவுட்டே. இப்போ ஜேகே அவனோட கிளாஸ் ரூமுக்கு தான் போகிறான். ஜாக்சன் அங்கே அவனோட ஃப்ரெண்ட்ஸோட பேசிகிட்டு இருக்கான். கரெக்டாக கிளாஸில் அந்த மேம் தான் இருக்காங்க. நேராக போய் ஜாக்சனோட ஷர்ட்டை பிடிச்சி அப்படி அடிக்கிறான். ஜாக்சனும் திரும்பி அடிச்சுட்டே இருக்கான். இப்போ அந்த மேம் தான், டே ஜேகே என்னடா பண்ணிகிட்ருக்க, இப்போ தானே வெளியே போனேன், இப்போ வந்து எதுக்கு அவனை அடிக்கிற? மேம் நீங்கள் வாயை மூடிட்டு இருங்க. ஜேகே தான் எதுவுமே சொல்லாமல் அடிச்சுக்கிட்டே இருக்கான். இங்கே ஜாக்சனும் அதை திருப்பி அடிச்சுட்டே இருக்கான். இந்த இதுவில் ஜாக்சன் வந்து ஜேகே தள்ளி விடும்போது அங்கே இருக்க பெஞ்சில் வந்து ஜேகேயோட ஹெட்டில் வந்து அடிபட்டிருக்கும். இப்போ ஜேகே தான் அந்த பிளட்டோடையே ரிட்டன் அடிக்கிறான். இங்கே ஜாக்சன் லிப்ஸ்லலாம் பிளட் வர ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ மேம் தான்
கத்திட்டே இருப்பாங்க. இதை கேட்டு பிரின்ஸிபலும் வந்துருவாங்க அந்த இடத்துக்கு. வந்து இவங்க 2 பேரையும் இப்போ ஃபைட்டை நிறுத்துறீங்களா இல்லையா, என்னோட ரூமுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. முக்கியமும் ஜாக்சனும் தான் பிரின்ஸிபல் ரூமுக்கு போகிறாங்க. இப்போ ஜிமின் தான் கிளாஸ் ரூமுக்கு போகலான்னு வருவான். இப்போ எல்லாருமே வெளியே அவுட் சைடு நிற்பாங்க. இப்போ ஜிமின் தான் என்னாச்சு அப்படி சொல்லி கேட்பாங்க. இப்போ நீ எங்கேருந்து வர? ஸ்டாஃப் ரூம்லேருந்து. அப்போ நீ பார்க்கலையா? என்ன பார்க்கலையா? சீனியர்ஸ் 2 பேர் ஃபைட் பண்ணிக்கிட்டாங்க. என்ன சீனியர்ஸ் 2 பேரா? எந்த சீனியர்ஸ்? 3rd இயர்ஸா 5 இயர்ஸா? அதுவா செகண்ட் இயர்ஸா? யாருக்கும்? ஜேகே சீனியருக்கும் ஜாக்சன் சீனியருக்கும். என்ன? ஆமாம், ரொம்ப ஃபைட்டு, 2 பேருக்குமே அவ்வளோ பிளட்டு. என்ன சொல்கிறீங்க? எங்கே போயிருக்காங்க? பிரின்ஸிபல் ரூமுக்கு தான். இப்போ ஜிமின் தான் சரி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். இப்போ பிரின்ஸிபல் ரூமுக்கு முன்னாடி தான் இருக்கான். இப்போ பிரின்ஸிபல் தான், ஜேகே என்ன நினச்சிட்டு இருக்க? ஏய் ஜாக்சன், எத்தனை தடவை சொல்கிறது நீங்கள் 2 பேரும் ஃபைட் பண்ணக்கூடாதுன்ட்டு? எப்போ பார்த்தாலும் எதுக்குடா சண்டை போட்டு காலேஜோட மானத்தை இப்படி வாங்குறீங்க? ஃபர்ஸ்ட் இயர்ஸ் வந்து இன்னும் ஒரு 1 மந்த் கூட ஆகலை, நீங்கள் என்னென்னா இப்படி ஃபைட் பண்ணுறீங்க? நெக்ஸ்ட்டு அவங்க ஒரு ஃபீட்பேக் கொடுக்கணுன்னா எப்படி கொடுப்பாங்க எல்லாருக்கிட்டேயும்? சார் இங்கே பாருங்கள், இது என்னோடய பர்சனல். உன்னோட பர்சனல்னால் அவுட் சைடில் வச்சுருக்கணும், அது எதுக்கு காலேஜுக்குள்ளே கொண்டு வர? சார் சாரி ஜாக்சன், போதுமா? நீங்கள் இதை தானே எதிர்பார்க்குறீங்க? இதுக்கப்புறம் இவனை நான் அடிக்க மாட்டேன். ஹே நிறுத்து ஜேகே. எதுக்கு என்னை அடித்த? நீ சாரி கேட்குறதெல்லாம் அது அப்புறம், ஏன் என்னை அடித்தன்ற ரீசனை சொல்லு. என்னோட பர்சனலில் நீ எதுக்கு வர? உன் பர்சனலில் நான் எப்படா வந்தேன்? ஆமாம், என்னோட பர்சனல் லைஃப்பில் நீ ஏன் வர? ஓ அப்படியா? இப்போ உன்னோட பர்சனல் லைஃப்பில் எந்த இதுவில் வந்தேன்? என்னை பற்றி எதுக்குடா சொல்கிற எல்லார்கிட்டேயும்? நான் என்ன சொன்னேன் உன்னை பற்றி? ஏன் உனக்கு தெரியாதா? அவன்கிட்ட இதுக்கு என்னோட டீட்டெயில்ஸை சொன்னேன். ஓ தெரிஞ்சிருச்சா? என்னடா பேசுகிறீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், இதுக்கப்புறம் ஃபைட் பண்ண மாட்டோம் அப்படின்றான். ஜாக்சன், இதுக்கப்புறம் உனக்கும் எனக்கும் பேச்சே இல்லை. நான் உன்கிட்ட பேச விரும்பலை. இதுக்கப்புறம் நீ என்னோட வழியில் வராது, சரியா? இதுக்கு மீறி என்னோட வழியில் வந்த யார் இருக்கா, யார் என்ன கேட்பாங்கலாம் பார்க்க மாட்டேன், உன்னை அப்படியே கொன்னுடுவேன் அப்படின்ட்டு இப்போ ஜேகே போயிடுறான். இப்போ ஜாக்சன் தான் ஸ்மைல் பண்ணிகிட்டே இருக்கான். இப்போ பிரின்ஸிபல் தான், என்னடா நடக்குதுங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், போக போக எல்லாம் சரியாயிடும் அப்படின்றான். ஏய் சரி போதும் போங்க வெளியே அப்படின்றாங்க. இப்போ ஜாக்சனும் அப்படி வெளியே வரான். இப்போ ஜங்குக்கு தான் ஃபஸ்ட்டு வரான். ஜிமின் இருக்கிறத பார்த்துடுறான். இப்போ ஜிமின் தான் ஜங்குக்கை பார்க்குறான். அவ்வளோ பிளட் அவனுக்கு, அந்த ஹெட்டுலேருந்து அவனோட ஃபேஸ்லாம் பிளட்டாக இருக்குது. இப்போ ஜங்குக்கை பார்த்துட்டே இருக்கான். இப்போ ஜங்குக் தான் ஜிமினை பார்த்து, மூச்சி எல்லாம் உன்னால தான் அப்படின்ட்டு போகிறான். இப்போ ஜிமினுக்கு ஒன்றுமே புரியல, என்ன இவன் போய் ஃபைட் பண்ணிவிட்டு நம்மளால தான் அப்படின்ட்டு போகிறான் அப்படின்னு பார்த்துட்டே இருக்கான். இப்போ ஜாக்சன் தான், ஹே மூச்சி என்ன பண்ணுற? சீனியர் என்னாச்சு? அதெல்லாம் ஒன்றும் ஆகலையே, என்னாச்சு உங்களுக்கு? லிப்ஸில் பிளட்டாக இருக்குது, அது சும்மா ஒரு சின்ன சண்டை அப்படின்றாங்க. இப்போ ஜிமின் தான் ஜாக்சனோட லிப்ஸை டச் பண்ணி பார்க்குறான். இதை திரும்பி ஜேகே பார்க்குறான். இங்கே நான் அவ்வளோ பிளட்டில் போகிறேன், என்னை வந்து உனக்கு பார்க்கணுன்னு தோணலைல்ல? அவனோட லிப்ஸை தொட்டு பார்த்துட்ருக்க, ஏன் இப்படி பண்ணுற மூச்சி அப்படின்ட்டு பார்க்குறான். அவ்வளோ கோவமாக வருது. அப்படியே பார்த்துட்டு திரும்பி அவன் பாட்டு போயிட்டே இருக்கான். கிளாஸ் ரூமுக்கு போல் ஸ்ட்ரைட்டாக அவன் ஹாஸ்டலுக்கு போகிறான். இப்போ ஜாக்சன் தான், நீ அவன்கிட்ட சொல்லிட்டியா? என்னது நான் சொல்லிட்டேனா? நான் நேற்று உங்ககிட்ட பேசினது எல்லாத்தையும் சொல்லிட்டியா? சீனியர் நான் எதுவும் அவன்கிட்ட சொல்லலை சீனியர். அப்புறம் அவன் என்னோடய பர்சனல் லைஃப்பில் எதுக்கு அவன்கிட்ட சொன்னேன்லாம் கேட்டான். ஐயோ நான் அதை அவன்கிட்ட அப்படி சொல்லலை. அவன் என்கிட்ட வந்து நான் உன்னை கிஸ் பண்ணவான்னு கேட்டான். அதான் நான் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டை கிஸ் பண்ணேன்னு சொன்னேன். மற்றபடி நான் அவன்கிட்ட நீங்கள் என்கிட்ட பேசுனீங்க அதை எதையுமே நான் சொல்லலை. சரி அவனுக்கு நான் தான் சொல்லியிருப்பேன்னு டவுட் வந்திருக்கும் போல், அதுதான் வந்து என்கிட்ட சண்டை போட்டான் அப்படின்றாங்க. சரி சீனியர் வாங்க, நான் உங்களை மெடிக்கல் ரூம் கூட்டிகிட்டு போகிறேன். இல்லை நீ போ மூச்சு, கிளாஸ்க்கு போ, நான் போய்க்கிறேன் அப்படின்ட்டு ஜாக்சன் போயிடுறான். பட் இங்கே ஜிமினுக்கு மனசே இல்லை. ஜேகேவோட ஃபேஸில் அவ்வளோ பிளட்டு பார்த்தோன்னே ஜிமினால் அங்கே இருக்கவே முடியல. சரி ஜேகேவை போய் பார்க்கலான்னு கிளாஸ் ரூமுக்கு போகிறான். அங்கே அஞ்சன் தான் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, என்னடா சொல்கிறீங்க, நான் போயிட்டு வரதுக்குள்ளே இவ்வளோ பெரிய சண்டையாகிடுச்சா? சரி எங்கே போனான் அவன்? இப்போ தெரில, ஹாஸ்டல் ரூம் போயிருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அஞ்சன் தான் வெளியே வரான். ஜிமின் தான், சீனியர் ஜேகே சீனியர் எங்க? மோச்சி என்ன நடக்குது இங்கே? என்ன சொன்ன அவன்கிட்ட?
சீனியர் நான் எதுவும் சொல்லலை. அப்புறம் எதுக்கு அவன் போயிட்டு ஜாக்சன் கூட சண்டை போட்டான்? சீனியர் என்ன கேட்டால் எனக்கு எப்படி தெரியும்? இங்கே பாரு மச்சி, அவன் உன்னை ட்ரூவாக லவ் பண்ணுறான். ஹலோ சீனியர், அவன் என்ன ட்ரூவாக லவ் பண்ணுறான்னு நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? அவன் என்னோட பெஸ்ட்டு ஃப்ரெண்ட். ஜேகே ஒன்றை ட்ரூவாக லவ் பண்ணுறான். ப்ளீஸ் அவனை ஹர்ட் பண்ணாத. சீனியர், உங்ககிட்டயே அவன் ஆக்டிங் பண்ணிகிட்ருக்கான்னு நினைக்கிறேன். அவனுக்கு ஆல்ரெடி கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குது. ஆமாம், உனக்கு எப்படி தெரியும் மச்சி? அதெல்லாம் தெரியுமே. அதுதான் உனக்கு எப்படி தெரியும்? அவனுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குதுன்னு தெரியும்ல. அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் அவனுக்கு பிடிச்சிருக்கான்னு தெரியுமா? என்னது? அவன் அந்த பொண்ணை லவ் பண்ணவே இல்லை. அந்த பொண்ணு தான் அவனை வற்புறுத்தி லவ் பண்ண வச்சுது. என்னது? ஆமாம், அந்த பொண்ணு நான் சூசைட் பண்ணிப்பேன் என்னை லவ் பண்ணலனான்னு சொல்லி அவனை மிரட்டி, அந்த பொண்ணு எதுவும் பண்ணிக்கக்கூடாதுன்ற ஒரே ரீசன்காண்டி தான் அவன் அந்த பொண்ணுக்கு பாய் ஃப்ரெண்டாகவே இருக்கான். தெரியுமா? அவளை பிடிச்சலாம் ஜேகே அவளை லவ் பண்ணலை. அவனை பற்றி தெரியாமல் நீ எதுக்கு தேவையில்லாததை நீயே புரிஞ்சுக்கிட்டு அவன்கிட்ட போய் எதோ பேசுகிற? சீனியர், எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சதை தான் நான் சொல்ல முடியும். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன், அவ்வளோதான். அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்கன்னு தான் தெரியும். மோச்சிங்க பாரு, அந்த பொண்ணை அவனுக்கு பிடிக்காது. அந்த பொண்ணை காப்பாற்றணுன்றதுக்காண்டி தான் அவளை அக்செப்ட் பண்ணிக்கிட்டான் கேர்ள் ஃப்ரெண்டாக. ஆனால் அவனுக்கு அந்த பொண்ணை பிடிக்காது. அவன் லவ் பண்ண ஒரே பர்சன் நீ மட்டும்தான். அவன் பெட் கட்டினான், அது உண்மை தான். அதை உன்கிட்ட சொல்லலை நாங்கள். அவன் பெட் கட்டினான் ஜாக்சன் கிட்ட. ஏன்னா ஜாக்சன் நான் கண்டிப்பாக மூச்சை லவ் பண்ண வச்சு நான் அவன் கூட தான் இதுக்கப்புறம் இருப்பேன் அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருந்தான். நாங்கள் 2 பேருமே 2 கேங்கு. இது இந்த காலேஜுக்கே தெரியும். ஃபஸ்ட் இயர்ஸ்லேருந்தே நாங்கள் 2 கேங்காக தான் இருக்கோம். ஸோ எங்கள் 2 பேருக்குமே ஆகவே ஆகாது. எப்போவுமே ஜேகே என்ன சொன்னாலுமே அதுக்கு ஆப்போசிட்டாக தான் ஜாக்சனும் செய்வான். ஸோ அதுக்கு ஆப்போசிட்டாக செய்யணுன்னா ஜேகே ஜாக்சன் கிட்ட பெட் கட்டினான். சரி, அந்த பர்சன் யாருன்னு பார்க்கலான்னு சொல்லி தான் அன்றைக்கே போய் பார்த்தோம். பட் அன்றைக்கி உன்னை பார்த்தோன்னா அவனுக்கு பிடிச்சிருச்சு. என்கிட்ட ஸ்ட்ரைட்டாக சொல்லிட்டான், நான் அவனை லவ் பண்ணுறேன்டா அப்படின்ட்டு. நான் கேட்டேன், என்னடா பார்த்து கொஞ்ச நேரம் கூட ஆகலை லவ் பண்ணுறேன்னு. ஆனால் அவன் என்ன தெரியுமா சொன்னான்? எனக்கு பிடிச்சிருக்குடா, இந்த மாதிரி எனக்கு யார்கிட்டே ஃபீலிங்ஸ் வந்ததில்லை அப்படி தான் சொன்னான். சரி, எப்படியா இருந்தாலும் ஜாக்சன் உன்கிட்ட பேசுவான். ஃபர்ஸ்ட் ஜாக்சன் கிட்டேருந்து உன்னை தள்ளி வைக்கணுன்றதுக்காண்டி தான் உன்கிட்ட கொஞ்சம் ரூடாக நடந்துக்கிட்டான். இல்லைனா அவன் கண்டிப்பாக உன்கிட்ட ரூடாக நடந்திருக்கவே மாட்டான் அப்படின்றாங்க. இப்போ ஜிமின் தான் அமைதியாக அஞ்சன் சொல்கிறதே கேட்டுகிட்டே இருக்கான். இங்கே பாரு மோச்சி, அவன் அவனை உண்மையாக லவ் பண்ணுறான். நீ அவனோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு சேஞ்ச் ஆகிட்டு வந்தல்ல நேற்று, அப்போ கூட அவன் என்ன தெரியுமா சொன்னான்? அவன் சேஞ்ச் ஆனது தான் எனக்கு பிடிச்சிருக்கு. அவன் என்னை பயந்து பார்க்குறது எனக்கு பிடிக்கவே இல்லை. இப்போ அவன் என் கண்ணை பார்த்து என்கிட்ட கோவமாக பேசுகிறது தாண்டா ரொம்ப பிடிச்சிருக்குன்னா. அவன் அவனை ஒவ்வொரு விஷயத்துலேயும் ரசிக்கிறான் தெரியுமா மோச்சி? அவன் ஒவ்வொரு டைமும் அவனை லவ் பண்ணுறான். நீ இல்லாத அந்த டேஸ்லாம் எவ்வளோ மிஸ் பண்ணான்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். நீயா அவனை மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி அவனை ஹர்ட் பண்ணாத. உனக்கு அவனை பிடிக்கலையா, என் மச்சா கிட்ட போய் சொல்லிவிடு, ஜேகே உன்னை எனக்கு பிடிக்கல அப்படின்னு ஸ்ட்ரைட்டாக சொல்லிவிடு மோச்சி. ஆனால் அவனை ஹர்ட் பண்ணாத சீனியர் அப்படின்றான். இங்கே பாரு மோச்சி, இதுதான் நான் சொல்லணும்னு நினச்சேன், வேறு எதுவும் இல்லை. சீனியர், நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். என்ன சொல்லணும்? இதுக்கப்புறம் ஜேகே என்ன பண்ணாலும் சரி, நான் என்ன பண்ணாலும் சரி, நீங்கள் அதுக்குள்ளே வரக்கூடாது. என்னது? எங்கள் 2 பேருக்குள்ளே என்ன நடந்தாலும் நீங்கள் வரக்கூடாது. என்ன ஃபைட் பண்ண போறியா அவன் கூட? நான் என்ன வேணால் பண்ணுவேன், நீங்கள் வரக்கூடாது. ஏய் என்னடா, நீங்கள் வரக்கூடாது, அவ்வளோதான் சீனியர். நீங்கள் எங்களுக்குள்ளே வரக்கூடாது. நான் இதுக்கப்புறம் என்ன பண்ணுவேனோ அதை நான் பண்ணுறேன் அப்படின்றான். இப்போ அஞ்சன் தான், ஏய் மூச்சு என்னடா வளர்ற, அது உங்களுக்கு இப்போ புரியாது, நான் அப்புறம் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்ட்டு போகிறான். ஏய் மூச்சு ஃபஸ்ட்டு சொல்லிட்டு போ. சீனியர் வெயிட் பண்ணுங்க. இவன் என்ன இப்படி வளரிட்டு போகிறான்? இதை போய் நான் ஜேகே கிட்ட சொன்னேன்னா, நீ எதுக்குடா என்னோட கேர்ள் ஃப்ரெண்டை பற்றி சொன்னேன்னு கேட்பானே. சரி, அவன்கிட்ட இதை மறைச்சிருவோம் அப்படி சொல்லிட்டு அஞ்சனா போயிடுறான். இப்போ ஜிமின் தான் ஸ்ட்ரைட்டாக ஹாஸ்டல் தான் போகிறான். ஹாஸ்டல் போயிட்டு டோரை ஓப்பன் பண்ணுறான். ஜேகே அப்படியே அந்த பிளட்டோடையே படுத்துட்ருக்கான். ஜிமின் தான் ஜேகே பக்கத்தில் போய் உட்காடுறான். ஜேகே பார்த்துட்டு, எந்திரிச்சு போச்சு, உன்கிட்ட நான் பேச விரும்பலை. ஜேகே எந்திரி, நான் உன்னை போன்னு சொன்னேன். ஜேகே எந்திரி, இப்போ நான் உன்னை போன்னு சொன்ன மூச்சு. டேய் எந்திரிடா. இப்போ ஜேகே தான் எந்திரிச்சு உட்காடுறான். இப்போ அவன்கிட்ட இருக்க காட்டனை வச்சு அவனோட பிளட்டெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருக்கான்.
இப்போ ஜேகே தான் ஜிமினையே பார்த்துட்டே இருக்கான். இப்போ ஜிமின் தான், என்ன பார்க்குற, வலிக்குதா? இல்லை வலிக்கல, பொய் சொல்லாத, வலிக்குது தானே? வலிக்கலை, சரி அப்படி சொல்லிட்டு க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கான். ஆயில்மெண்ட்லாம் போட்டு அப்புறம் பேண்டேஜ்லாம் போட்டு விட்டு இதுக்கப்புறம் ஃபைட் பார்த்து ஃபைட் பண்ணு சரியா, ஃபேஸ்லலாம் காயப்பட்டா நல்லா இருக்காது அப்படின்றான். ஓ சரி, அவ்வளோ பிளட்டோட உன்னை கிராஸ் பண்ணி போகிறேன், நான் உனக்கு கண்ணுக்கு தெரியல, அது என்ன அந்த ஜாக்சன் மட்டும் உனக்கு கண்ணுக்கு தெரியறான்? இங்கே பாரு ஜேகே, எனக்கு ஜாக்சனும் சீனியர் தான், நீயும் சீனியர் தான். நான் 2 பேரையும் ஒரே மாதிரி தான் பார்க்குறேன். ஆனால் நான் உன்னை வேறு மாதிரி பார்க்குறேன். என்ன ஜேகே, என்ன நீ வேறு மாதிரி பார்க்குற? இங்கே பாரு மோச்சி, நான் உன்னை லவ் பண்ணுறேன், எனக்கு நீ வேணும். ஏய் ஜங்குக், நான் உன்கிட்ட ஃப்ரெண்ட் ஆகணும்னு நினைக்கிறேன், நீ ஏன் என்னை லவ் பண்ணணும்னு நினைக்கிற? என்ன ஃப்ரெண்ட் ஆகணுமா? ஆமாம், எனக்கு ஒன்று பிடிக்கும், உன் கூட ஃப்ரெண்ட் ஆகணும். உனக்கு ஒன்று தெரியுமா, நான் லவ் பண்ணுறேன். என்ன லவ் பண்ணுறியா? யார்? அந்த ஜாக்சனையா? இல்லை, ஜாக்சன் எனக்கு பிரதர். என்னது, ஜாக்சன் உனக்கு பிரதரா? ஆமாம், நான் அவரை லைக் என்னோடய பிரதராக தான் பார்க்குறேன். என்ன? ஆமாம், நான் பிரதராக தான் பார்க்குறேன். அப்போ என்னது என்னவா நினைக்கிற? என் ஃப்ரெண்டா? என்ன ஃப்ரெண்டா? ஆமாம், நான் லவ் பண்ணுறேன், அதுவும் நம்ம காலேஜில். என்னது காலேஜ்லையா? ஆமாம், நம்ம காலேஜில் நான் ஒரு பையனை லவ் பண்ணுறேன். யார் அது? அதுக்கு முன்னாடி நீ எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணு. எதுக்கு? நீ அவன்கிட்ட போய் ஃபைட் பண்ணக்கூடாது, ஏன்னா நானும் லவ் பண்ணுறேன், அவனும் லவ் பண்ணுறான். நான் இப்போ அவன்கிட்ட சொல்லிவிட்டு நீ ஃபைட் பண்ணிட்டேன்னா நான் பண்ண மாட்டேன். யார் சொல்லு, நீ ப்ராமிஸ் பண்ண. சரி ப்ராமிஸ். யார் அவன்? அவனா, எங்கள் கிளாஸில் மெக்குன்னு சொல்லிட்டு ஒரு பையன் இருக்கான், அவனை தான் லவ் பண்ணுறேன். என்ன, இப்போ தானே காலேஜ் ஜாயின் பண்ண, அதுக்குள்ளே லவ் பண்ணுற? நீ கூட தான் என்னை லவ் பண்ணுறேன்னு சொன்னேன், ஆனால் நீ என்ன ட்ரூவாக லவ் பண்ணல. உனக்கு தெரியுமா மூச்சி, நான் உன்னை ட்ரூவாக லவ் பண்ணலன்னு? நீ ஒரு பெட்காண்டி தானே என்னை லவ் பண்ண, நீ பார்த்தியா? எனக்கு அது தெரியாது, பட் நீ என்னை லவ் பண்ணுறதுக்கு முன்னாடி அவன் என்னை லவ் பண்ணான். நீ வந்த டேஸ்லேருந்து நான் உன்னை லவ் பண்ணுறேன் மூச்சி. அப்படியா? நான் வரதுக்கு முன்னாடியிலேருந்து அவன் என்னை லவ் பண்ணுறானா? என்ன? ஆமாம், நான் படித்த அதே ஸ்கூலில் தான் அவனை படிச்சிருக்கான், பட் நான் அவனை பார்த்ததில்ல, அதுலேருந்து அவன் என்னை லவ் பண்ணுறானா. அதுக்கப்புறம் காலேஜ் வந்தவொன்னே அவனுக்கு என்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டான். எனக்கும் பிடிச்சிருக்கு, லவ் பண்ணுறேன். ஏன் இதை இவ்வளோ டேஸ் என்கிட்ட சொல்லணும்னு தோணலை. அவனை நான் இன்றைக்கி தான் அக்செப்ட் பண்ணேன். என்ன, இன்றைக்கி தான் என்கிட்ட வந்து டைரெக்டாக சொன்னான். அதுக்கு முன்னாடியே லெட்டரில் சொன்னான். அவன் டைரெக்டாக சொல்வானான்னு வெயிட் பண்ணேன். டைரெக்டாக சொன்னான், ப்ரப்போஸ் பண்ணான், நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். என்ன இன்னைக்கா? ஆமாம், அது ட்ரூ லவ்வாலாம் இருக்காது, அது நான் பார்த்துக்கிறேன். ஸோ நாங்கள் இப்போ ஃபர்ஸ்ட் டேட் பண்ணலான் இருக்கோம். டேட்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவனுக்கு ஓகே சொல்லலாமா வேணாமான்னு பார்க்க போகிறேன். என்னது, எனக்கும் மெக்க ரொம்ப பிடிக்கும், ஸோ நானும் இப்போ ஓகே சொல்லிட்டேன், பட் டேட் பண்ணலான்னு சொல்லியிருக்கான். ஸோ டேட்டும் பண்ணலான் இருக்கோம். இன்றைக்கி ஒரு மூவிக்கு போகலான் இருக்கேன் அவன் கூட. எங்கே? இந்த பக்கத்தில் ஒரு மால் இருக்குல்ல, அங்கே தான். ஓ, அப்போ அவன் கூட டேட் போகிறேன். ஆமாம், ஃபர்ஸ்ட் டேட் எனக்கு, அதுவும் எனக்கு பிடிச்ச ஒரு பர்சன், என்னை ட்ரூவாக லவ் பண்ணுற ஒரு பர்சன் கிட்ட. அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு ஒரு மாதிரி பார்க்குறான். இப்போ ஜங்குக்கு தான் டக்குன்னு ஜிமினை பார்க்குறான். மொச்சி, என்ன, நீ போய் கிளம்பு. எங்கே கிளம்ப சொல்கிற? அதான் டேட் பண்ண டைம் ஆகுதுல்ல, அதுக்கு தான். ஜெகே, போ கிளம்பு. சரி ஓகே ஜெகே, உனக்கு தான் தெரிஞ்சிருச்சுல நான் லவ் பண்ணுறேன்னு, இதுக்கப்புறம் நீ என்கிட்ட ஃப்ரெண்டாக இரு, நான் உன்னை அவாய்ட்லாம் பண்ண மாட்டேன் ஜெகே, நீ என் கூட ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்டாக இரு, இல்லையா எனக்கு ஒரு சீனியராவது இரு, ஓகே அப்படின்ட்டு போகிறான். இப்போ ஜெகே தான், உன்னோட லவ்வை நான் என்ன பண்ணுறேன்னு பாரு. இப்போ ஜெகே தான் ஜிமின் உள்ள ரெஸ்ட் ரூமில் போன உடனே அஞ்சனுக்கு தான் கால் பண்ணான். டேய், என்னடா நடக்குதுங்க? ஏய் என்னாச்சு ஜெகே? இவன் என்ன, அவனோட கிளாஸ் ஏதோ ஒரு மெக்கன்ற ஒரு பையன் லவ் பண்ணுறேன்றா. யாருடா? அதான்டா மூச்சுடா. என்ன சொல்கிற, உண்மையாவா? ஆமாம், இன்றைக்கி தான் ப்ரப்போஸ் பண்ணானா, ஓகே சொல்லிட்டேன்றான், டேட்லாம் போகிறேன்றான்டா. இன்றைக்கி யாருன்னு பாடுற அந்த பையனை, அவனுக்கு இருக்குது. ஏய் இரு இன்றைக்கி தான் ப்ரப்போஸ் பண்ணியிருக்கான். அவனோட கேரக்டர் கண்டிப்பாக மோச்சிக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ அவன் டேட் போட்டோம், பார்க்கலாம் அவன் உண்மையை சொல்கிறானா பொய் சொல்கிறானான்னு.
ஒருவேளை அவன் உன்னை டைவர்ட் பண்ணுறதுக்காண்டி போய் சொன்னா? அப்படியா? ஆமாம், நீ வெயிட் பண்ணி பாரேன். சரி, இப்போ நான் என்ன பண்ணட்டும்? இந்த பாரு ஜெக்கி, அவங்க 2 பேரையும் ஃபாலோ பண்ணு. உனக்கு தெரியும்ல லவ்வர்ஸ்லாம் எப்படி இருப்பாங்கன்னு. அந்த மாதிரி அவங்க 2 பேர் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க 2 பேர் லவ் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். அப்படி அவங்க இல்லைன்னா மோச்சி உங்ககிட்ட போய் சொல்கிறான்னு அர்த்தம். ஓகேவா? ஓகே அர்ஜுன் அப்படி சொல்லிட்டு ஜெய்கிட்ட ஃபோனை கட் பண்ணிட்டு, ஒருவேளை இருக்குமோ இவன் என்கிட்ட போய் சொல்கிறானோ? இருக்கலாம், நான் பண்ண டார்ச்சரால் இவன் இப்படி பண்ணுறானோ? ஒருவேளை ஜாக்சனை நான் அடிச்சேன்னு கோவத்தில் இப்படி பண்ணுறானா? சரி, ஃபாலோ பண்ணி தான் பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு அவன் எந்திரிச்சு ரெடி ஆகுறான். ஷர்ட்டை மட்டும் மாற்றிட்டு வெளியே போகலான்னு போகிறான். இப்போ ஜிமின் தான் வெளியே வரான். என்னாச்சு ஜெக்கி, எங்கே போகிறீங்க? அதுவா, ஃப்ரெண்டு கால் பண்ணான், அவனை பார்க்க போகிறேன், நான் வர லேட் ஆகும், டேட்டிங் போயிட்டு வந்துட்டேன்னா டோரை கொஞ்சம் ஓப்பன்லேயே வச்சுரு, நான் வந்துடுவேன் அப்படின்றான். ஓகே சீனியர், போயிட்டு வாங்க. சரி மோச்சி, சேஃபாக போ. தெரியும் சீனியர், அதான் என்னை பார்த்துக்க மேக் இருக்கான்ல. ஐயோ சரி பார்த்து போ அப்படின்ட்டு இப்போ ஜெகே போகிறான். இப்போ ஜிமின் தான் மனசில், ஓ சாரு என்னை ஃபாலோ பண்ண ரெடி ஆகிட்டிங்க போல். இப்போ தான் கொஞ்சம் கேம்ஸோடு பிடிக்குதோ அப்படி சொல்லிவிட்டு இப்போ ஜிமினும் ரெடி ஆகுறான். இப்போ இங்கே தான் டேவும் மூச்சும் தான் தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ டே தான் ஐஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். 2 பேரோட ஃபோர்ஹெட்டாக டச் ஆகிருக்கு, அதே மாதிரி 2 பேரோட நோஸாக டச் ஆகிருக்கு. லிப்ஸுக்கு மட்டும் ஒரு 1 இன்ச்சு கேப் இருக்குது. இப்போ டே தான் அப்படியே பார்த்துட்டே இருக்கா கண்ணை ஓப்பன் பண்ணிவிட்டு. மூச்சுக்கு தான் ஒரு ஃபோன் வருது. மூச்சு திரும்பி அந்த ஃபோனை எடுக்கலான்னு பார்க்குறான். வயன்கிட்ட இருந்து தான் ஃபோன் வருது, பட் எடுக்கிறதுக்குள்ளே கட் ஆகிடுது. சரி, அந்த ஃபோனை வச்சுட்டு ரிட்டன் தூங்கலாம் அப்படின்னு சொல்லி திரும்பின வேகத்தில் டேவை கிஸ் பண்ணிடுறான். சார் இவங்க 2 பேருமே அப்படியே கிஸ் பண்ணதோட மூச்சு அப்படியே டேவை பார்த்துட்டே இருப்பான். இப்போ டே மனசில் தான், என்னடா பண்ணுற ஜிமின், கிஸ் பண்ணிட்டேன் என்ன அப்படின்ட்டு அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ணாமலே பார்த்துட்டே இருக்கான். இப்போ மூச்சு வந்தான், என்னடா பண்ணி வச்சுருக்க மூச்சு அப்படின்னு பார்த்துட்டே இருக்கான். இப்போ டக்குன்னு டே தான் எந்திரிச்சு உட்காந்துடுறான். இப்போ மூச்சு தான், சாரி டே, நான் தெரியாமல் பண்ணிட்டேன், நான் ஃபோன் எடுத்தேன்னா அது கட் ஆகிடுச்சுன்னு சொல்லி டக்குன்னு திரும்ப நான் தூங்கலான்ட்டு, நீ என் பக்கத்தில் இருந்ததை நான் பார்க்கல, சாரி டே. இல்லை இருக்கட்டும் மூச்சு, நானும் பக்கத்தில் இருந்ததை பார்க்கல அப்படின்றான். இப்போ டே தான், ஷோ என்னடா பண்ணி வச்சுருக்கா, நீ என்னை ஹக் பண்ணும்போதே நான் கண்ட்ரோல்லையே இல்லைடா, இப்போ வேற நீ கிஸ் வேறு பண்ணிட்டேன், என்ன இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படி சொல்லி திரும்பி பார்க்குறான். டே சாரி டே. ஜிமின், என்ன டே? ஜிமின், ஐ எம் சாரி. நீ எதுக்கு சாரி கேட்குற? நான் தானே தெரியாமல் கிஸ் பண்ணேன், நான் அதுக்கு சாரி கேட்கல ஜிமின். அப்புறம் வேறு எதுக்கு டே? அது என்ன சொல்லு ஜிமின், ஐ எம் சாரி. அதான் எதுக்கு? நீ இப்போ கிஸ் பண்ணதுக்காண்டி நான் சாரி கேட்கல, அப்புறம் இப்போ நான் உன்னை கிஸ் பண்ண போகிறேன், அதுக்கு தான் சாரி கேட்டேன். என்னது அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளேயே இப்போ டே கிஸ் பண்ணுறான். கிஸ் பண்ணிகிட்டே இருக்கான். இப்போ மூச்சு தான், அவனுக்கு ஒன்றுமே புரியல, பட் அவனுக்கு அந்த கிஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. அவன் அந்த கிஸ்ஸை லைக் பண்ணுறான். இப்போ பேக் கிஸ் பண்ணுறான். இப்போ டே தான் லைட்டாக பக்கத்தில் மூச்சை இழுத்து கிஸ் பண்ணுறான். இப்போ மூச்சு தான் டேவோட நெக்கில் ஹேண்ட்ஸ் எல்லாம் ஹோல்ட் பண்ணி கிஸ் பண்ணுறான். இப்போ டே தான் அப்படியே லைட்டாக கண்ணை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். மூச்சு ஐஸை க்ளோஸ் பண்ணிட்டு கிஸ் பண்ணுறான். இப்போ டே தான், ஐ எம் சாரி ஜிமின், என்னால் என்னை கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டன் அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே இருக்கான். இப்போ மூச்சு தான் கிஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்போ சடனாக மூச்சுக்கு தோணுது, நம்ம எதுக்கு இப்போ கிஸ் பண்ணுறோம், அவன் என்ன நினைப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கிஸ்ஸை பிரேக் பண்ணிட்டு தள்ளி வராங்க. இப்போ டே தான், என்னாச்சு ஜிமின் அப்படின்னா, டே என்ன பண்ணுற? இப்போ நீ என்னை கிஸ் பண்ணியா? ஆமாம், என்னால் இப்போ என்னை கண்ட்ரோல் பண்ண முடியல ஜிமின். என்ன சொல்கிற டே? அது ஜிமின், நீ என்ன, நான் உன்னை அப்படி சொல்கிறான். இப்போ ஃபோன் ரிங் ஆகுது. வயன் தான். சரி ஓகேடா, இதோட நான் இந்த எபிசோடை ஃபினிஷ் பண்ணிடுறேன். ஓகே டியர்ஸ், நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். See you soon. Bye டியர்ஸ்.